இன்றைக்கி பாருங்கள் ஒரு பச்சை பயிரை வச்சு ஒரு ரெசிபி பண்ணிடலாம். அந்த பச்சை பயிரை நான் ஊற வச்சு இது முளை கட்டி வச்சுருக்கேன். இதில் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது. இதை ஊற வச்சுட்டு நான் ஒரு நாள் ஃபுல்லாக ஊறினோடனே அப்புறமேலுக்கு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன். மறுநாள் எடுத்து வெளியில் வச்சோடனே ஃபுல்லாக முளைச்சிருச்சு. இப்போ குக்கரில் வச்சுக்குவோம். ஃபுல்லாக வச்சுட்டு அது முழுங்குற அளவுக்கு தண்ணி வச்சுக்கிட்டு உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. 3 விசில் வச்சுருங்க. அப்போ தான் குலைவாக இருக்கும். நீங்கள் விதையாக வேணும்னா ஒரு விசில் வச்சுங்க. இப்போ நான் அது கொஞ்சோண்டு தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். ஒன்று காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, இது பெருங்காயம், கடுகெல்லாம் போட்டு தாளித்து ஒன்றில் ஊற்றிட்டேன். ஒன்றில் சர்க்கரை, தேங்காய் பூ போட்டு ஒன்றில் ரெடி பண்ணிட்டேன். இதுவும் சூப்பராக இருக்கும். அது காரம் பிடிக்கிறவங்க காரம் சாப்பிட்லாம். இனிப்பாக பிடிக்கிறவங்க இனிப்பாக சாப்பிட்லாம். ஆனால் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது உடம்புக்கு குளிர்ச்சி, ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது. இது ரொம்ப நல்லது. டயட் கண்ட்ரோலில் இருக்கவங்களுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க சாப்பிட்லாம். இந்த பாருங்கள், இது தாளித்தது. இது காரம், இது இனிப்பு. தோசை, சட்னி. வாங்க.